Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த மாதத்துல இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாட்களிலும் வேத வசனத்தை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனாலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பைபிள் வெர்ஸ். கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல இது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். நம்ம தமிழ் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்வது வந்து உலகத்துல அன்பு கூறாதீங்க, உலகத்துல நேசிக்காதீங்க, உலகத்துக்கு முன்னாடி போகாதீங்க அப்படின்னு. நானும் ரொம்ப நாளா இந்த வசனத்தை குறித்து ஒரு தவறான புரிதல் எனக்கு இருந்தது. என்னன்னா உலகத்தையும் நேசிக்கூடாது போல, உலகத்துல இருக்க மனுஷங்களையும் நேசிக்கூடாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னென்றால், உலகத்தை நேசிக்காதிருங்கள் அப்படின்னு சொல்ல வர ஆண்டவர் உலகத்தின் வழிகளை நீங்கள் பின்பற்றாதிருங்கள், உலகத்தின் வழிகளை நீங்கள் நேசிக்காதீர்கள் என்று சொன்னார். அது என்ன உலகத்தின் வழி? கிறிஸ்தவத்தின் வழி. கிறிஸ்தவத்தின் வழி என்ன? அன்பு தான் கிறிஸ்தவத்தின் வழி. ஒரு பிரச்சனை வந்தா அன்பை தான் நம்மள ஆண்டவர் தேர்ந்தெடுக்க சொல்றார். ஆனா உலகத்துல என்ன பிரச்சனை வந்தா, நீ சண்டை போட்டா நீயும் சண்டை போடு, உன்னை அடிச்சா நீ அடி, உன்னை கேவலப்படுத்தினா நீயும் கேவலப்படுத்து, உன்னை துன்பப்படுத்தினா நீயும் துன்பப்படுத்து, உன்னை மன்னிக்கலையா நீ மன்னிக்காத, உன்னை மதிக்கலையா நீயும் போகாத. இதான் உலகத்தின் வழி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிரியும் நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வழி முற்றிலும் வேறு விதமா இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உலகத்தின் உள்ளவையில் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தின் வழிகளை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். மத்தேயுல ஒரு சம்பவம் அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ என்று சொல்லியிருப்பார். அந்த காலங்கள்ல ரோம போர் செய்வர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க கைகள்ல இருக்கிற பெட்டிகள், போர் கருவிகள் இருக்கிற அந்த பெட்டிகளை சுமக்க முடியாம தருணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற யூத ஜனங்களை பலவந்தம் பண்ணுவாங்களாம். நீ ஒரு 1 மைல் தூரம் என்னோட கூட இந்த பெட்டியை தூக்கிட்டு வா அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாம் பலவந்தம் பண்ணுவாங்களாம். அப்படி பலவந்தம் பண்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம அப்படியே அவங்க கூட சேர்ந்து போவாங்களாம். மற்ற ஜனங்கள்லாம் சொன்னாங்களா, எதிர்த்து எப்படியாவது அவனை விட்டுட்டு வந்துரு, அதை தூக்கிட்டு போகாத அப்படின்னு மற்ற ஜனங்கள், யூத ஜனங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன்னை அந்த மாதிரி ரோம போர் சேவன் எவனாவது வந்து 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, உலகம் சொல்ற வழிக்கும் இயேசு சொல்ற வழிக்கும் முற்றிலும் வித்தியாசமாக உள்ளது. ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் செய்ய சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு, உலகத்தின் வழிகளை பின்பற்றாதிருங்கள். ஏன்னா இந்த உலகத்தை நேசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா யோவான் 3:16 இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. நான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆண்டவர் உலகத்தை நேசிக்கிறார், உலகத்தின் மக்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுடைய பாவ வழிகளை தான் ஆண்டவர் நேசிக்கவில்லையே தவிர்த்து இந்த உலகத்தையும் அதன் மக்களை நேசிக்கிறார். நாமும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்க மக்களையும் நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். So don't follow the worldly ways but love the world. இந்த உலகத்தை நேசியுங்கள், இந்த உலகத்தின் வழிகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றாதிருங்கள். அப்படி பின்பற்றீங்கன்னா என்ன பிரச்சனை சொல்றாருமா, ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நான் அடிச்சா நீ அடிப்பேன், நீ திட்ட நானும் திட்டுவேன், நீ சண்டை போட நானும் திட்டப்படுவேன், நீ கேவலப்படுத்த நானும் கேவலப்படுத்துவேன்னு சொல்லி இந்த உலகத்தின் வழிகளை நீங்க பின்பற்றீங்கன்னா உங்ககிட்ட பிதாவிடத்தின் அன்பு இல்லை என்பதுதான் அந்த வசனம் சொல்லி கொடுக்கிற பாடமா இருக்கிறது. சோ இந்த நாள்ல, இந்த காலை வேளையில, இந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க இப்படி ஜெபித்து ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் உலகத்தின் வழிகள் அல்ல, வேதத்தின் வழியையும் உம்மிடத்தின் வழியும் நான் வழி நடத்தப்பட நீர் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபித்து இந்த நாள் ஆரம்பிங்க. இந்த நாள் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். Thank you. God bless you and have a great day.